Hi friends, welcome to Altro Roots. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கொஷினுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். போன சிமுலேட்டர் வீடியோ எண்டில் உங்களுக்கு 2 கொஷின் டாஸ்க்காக கொடுத்துருந்தேன். சப்போஸ் நீங்கள் அதை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு அடினோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நல்லாவே புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் நம்ம அதுக்கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் எல்இடி ஒரு ப்ளூ எல்இடி சைமல்டேனியஸில் எனக்கு 2 செகண்டில் ஆனில் இருக்கணும், அதே 3 செகண்ட் ஆஃபில் இருக்கணும். ஸோ இதுக்கு நான் வேரியபிள் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இன்ட் ரெட் எல்இடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ எல்இடி. ஸோ ரெட் எல்இடியும் ப்ளூ எல்இடியும் நமக்கு அவுட்புட் தான். ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். 2 எல்இடியுமே நமக்கு ஒரே டைமில் ஆன் இருக்கணும், அதே சமயத்தில் ஒரே டைமில் ஆஃபில் இருக்கணும். மட்டும் நமக்கு செகண்ட்ஸ் மட்டும் டிஃபர் ஆகும். டிஜிட்டல் லைட் கீவேர்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் நமக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போ 2 செகண்ட் நமக்கு ஆனில் இருக்கணும். அதனால் நான் டிலே கொடுத்துட்றேன். டிலே இந்த இடத்துல 2000 கொடுக்குறேன். ஏன்னா இங்கே எல்லாமே மில்லி செகண்டில் எடுத்துக்கும். ஸோ 1000 மில்லி செகண்ட் பார்த்திங்கன்னா 1 செகண்டு. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 2 செகண்ட் தேவைப்படுது. இப்போ ரெட் எல்இடியும் ப்ளூ எல்இடியும் 2 செகண்ட் ஆனில் இருக்கணும், அதே பார்த்திங்கன்னா 3 செகண்ட் ஆஃபில் இருக்கணும். அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே லோ கொடுத்துடணும். டிலே 3000 கொடுத்துடணும். கொடுத்துட்டா நமக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கான சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம ஆன்லைன் சிமுலேட்டர் சர்க்யூட்ரிலையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெட் எல்இடி எடுத்துக்கிட்டேன், காப்பி பண்ணிட்டு ப்ளூ எல்இடி எடுத்துக்கிறேன். நான் இந்த டைம் ரெஜிஸ்டர் டேரெக்டாக கொடுக்கல. ஏன்னா நம்ம சிமுலேட்டர் பண்ணுறதுனால ஒன்றும் நமக்கு பிரச்சனை இருக்காது. அதே ரியல் டைமாக எப்போயாவது நம்ம போர்டில் கனெக்ட் பண்ணும்போது ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுறது ஒரு சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தேவையில்லை. ஸோ இப்போ 2 செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நமக்கு ஆனில் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 செகண்ட் ஆஃபில் இருக்கும், திரும்ப ஆன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த லூப் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினுக்கான சொல்யூஷன். இதுபடி உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு
கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து செகண்ட் கொஷனுக்கு வந்து நம்ம போகலாம். இப்போ அதே மாதிரி ஒரு ரெட் எல்இடி ஒரு ப்ளூ எல்இடி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் எல்இடி வந்து 2 செகண்ட் ஆனில் இருக்கணும், 2 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு லைன் நமக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இந்த லைனை நம்ம இப்போ அப்படியே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ரெட் எல்இடி வந்து 2 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும். ஸோ இங்கே வந்து மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் இந்த லைனையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரெட் எல்இடி 2 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும், 2 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும். அடுத்து ப்ளூ எல்இடி வந்து 3 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ இந்த டிலேவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுடுறேன். போட்டுட்டு 2ன்ற இடத்துல வந்து நான் 3ன்னு மாற்றிடுறேன். அதே மாதிரி 3 செகண்ட் வந்து நமக்கு ஆஃபில் இருக்கணும். ஓகே, இப்போ கண்டிஷன் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 செகண்டுக்கு வந்து ஆனில் இருக்குது, அடுத்து 2 செகண்டுக்கு வந்து ஆஃபில் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளூ எல்இடி வந்து 3 செகண்ட் வந்து ஆனில் இருக்குது, அதுக்கப்புறம் 3 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இப்போது நான் 2 கொஷனுக்கான சொல்யூஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் மினி ப்ராஜெக்டாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ வாட்டி வந்து டிராஃபிக் லைட் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைம் வந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு சிட்டியோட டிராஃபிக்கை பொறுத்து அவங்க வந்து டைமிங்காக சில இடத்துல ஸ்டாண்டர்டாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். ரெட் எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 4 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும். எல்லோ எல்இடி வந்து 3 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும். அதே க்ரீன் எல்இடி வந்து 8 செகண்ட் வந்து ஆனில் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு எல்இடி ஆனில் இருக்கும்போது மற்ற எல்இடி வந்து ஆஃபில் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. ஸோ இதுவும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி வர ரிலேட்டடான எல்லா ப்ராஜெக்ட்டும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ எல்இடின்னு மட்டும் சொல்ல முடியாது, மோட்டார்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸில் எங்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்து உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் நீங்கள் இதில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ராஜெக்ட் அடுத்தடுத்து உங்களால் போக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். Thank you.